வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற பொழுது அவரிடம் கேள்வி எழுப்பப்படுது, நீங்க மோடி பயோபிக்கில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு, இல்ல நடிக்கிறதா இல்ல, அப்படி நடிக்கும் பட்சத்துல இயக்குனர் மணிவண்ணன் அல்லது வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட இயக்குனர்கள் அதை இயக்குறதா இருந்தா நான் நடிக்கிறேன், அப்பதான் அது யதார்த்தமா வரும், எது நடந்திருக்கோ அதை வச்சு எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களெல்லாம் கோத்து விடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னொரு புறம் ஏற்கனவே பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் மீது பலரும் விமர்சனத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. குறிப்பா அண்மையில் நடந்த ஒரு கவுண்டம்பாளையம் என்கிற ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாலையும் அந்த சர்ச்சை எழுந்தது. இப்போ மீண்டும் மோடி பயோபிக்ல திரும்பியும் எங்களுடைய பேர் அடிபடுறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி ஆன்டி பிஜேபியா இருக்குதோ அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறதோ தமிழ்நாட்டிற்கு, அதே போல தமிழ் திரை உலகுமே அந்த சூழல்ல தான் ஆக்குபைடு ஆகி இருக்கு. வெற்றிமாறன்ல தொடங்கி பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இப்போ புதுசா வரக்கூடிய அயலி முத்துக்குமார் மாதிரியான புதிய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குனர்கள், படைப்பாளர்கள் பலரும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியலை ஆன்டி பிஜேபி நேரட்டிவ்ல தான் கட்டமைக்கிறாங்க. அவங்க நேரடியா பிஜேபி எதிரி அப்படின்னு திரைப்பிரபலங்கள் பேசுறதை தாண்டி அவர்களுடைய படைப்புகள் எல்லாமே அந்த அரசியல் தொனியில தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுவோம், குத்துவோம், இவன் முஸ்லிமா அவனை வேற மாதிரி பாரு, அவன் தலிதா அவனை ஒரு மாதிரி பாரு அப்படிங்கிற மனநிலையை சனாதனம் கற்பிக்கும் போது அப்படி ஒண்ணு இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடிய படங்களை எடுப்பவர்கள் இயல்பா ஆன்டி பிஜேபி இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை படிக்க கூடாதுன்னு சொல்லும் போது பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு வெப் சீரிஸ் அயலி எடுக்கிறாங்கல்ல, அப்ப ஆப்வியஸா அவர் நம்மளுக்கான இயக்குனர் அப்படிங்கிற அந்த சென்ஸோட தானே வருது. நான் அதனால அவரையும் குறிப்பிடுறேன். இப்படி புதுசா வர்றவங்கள்ல இருந்து வெற்றிமாறன் தொடங்கி பல ஆட்களும் ஆன்டி பிஜேபியா திரையுலகம் இருக்குங்கிறத பிரதிபலிக்கிறாரு. இன்னொன்னு, இந்த ஆரம்பத்துல நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுக்கணும்னு விரும்புறேன். சினிமா பிரபலங்கள் அவர்கள் தான் இந்த சமூகத்தின் அரசியல் நிகழ்வுகளுக்கான அச்சாணிகளாக இருப்பார்கள், அல்லது அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த சமூகத்தின் மிக முக்கியமான கருத்துக்கள் அப்படிங்கிற அந்த தியரிக்கு உள்ள நான் வர விரும்பல. எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. அதை கொண்டாடக்கூடிய மனநிலை உள்ளவனும் நான் கிடையாது. திரைப்பிரபலங்கள் அது ஒரு திரை சினிமா அப்படிங்கிறது ஒரு வர்க்க நலன் சார்ந்த ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம். எப்படி ஒரு ஃபேக்டரி நடத்துறவங்க அசோசியேஷன் இருக்குமோ, எப்படி வியாபாரிகளுக்கான சங்கம்னு ஒண்ணு இருக்குமோ, அதே போல நடிகர்கள்ங்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த தொனி மட்டும்தான் அவர்களுக்கு மீது எனக்கு இருக்கக்கூடிய பிம்பம். அதை தாண்டி கூடுதலாக இது விமர்சன பொருளாக அவர்கள் பேசியதை வச்சு பேசுறது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதை விவாதிப்பதும் அப்படிங்கிறதுல எனக்கு பர்சனலா விருப்பம் இல்லை. ஆனாலும் இது ஒரு அரசியல் விவாதமாக மாறுது அப்படிங்கிறதன் அடிப்படையில இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளும் பதில் சொல்ல விரும்புறோம். ஏன் இந்த டிஸ்கிளைமரை முன்னாடியே போடுறோம் அப்படின்னா, குறிப்பா சத்யராஜ் விவகாரத்தை பொறுத்தவரையில முதல்ல சொல்லப்பட்ட செய்தி மோடியா அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி. அதை முதல்ல வெளியிட்டது மே 18, 17 வாக்குல நிக்கில் முருகன். அவர் தான் அவங்க சத்யராஜ் அவருடைய பிஆர்ஓ. அவருடைய தரப்புல இருந்து பத்திரிகையாளர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், பிஆர்ஓட்ட இருந்து வரக்கூடிய செய்தி. அதன் அடிப்படையில இருந்து சத்யராஜ் ஒரு பேன் இந்தியா பிலிம்ல நடிக்கிறாரு, மோடியினுடைய கேரக்டர் பண்ண போறாரு அப்படிங்கிறது செய்தியாக வந்தது. அதற்கு பிறகுதான் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் அதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. அது எப்படி இவர் நடிக்கலாம், இவர் திராவிட இயக்கம், திராவிட அரசியல், பெரியார் அதெல்லாம் பேசக்கூடியவர், திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர், மேடைக்கு மேடை மோடியை திட்டுறவர், அவர் எப்படி மோடியா நடிக்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் மாறுகிறது. அதற்கு பிறகு மின்னம்பலத்திலேயோ மின்னம்பலம் பிளஸ்லயோ அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, போன இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும்போது, இல்லைங்க நான் அப்படி ஒரு படத்துல நடிக்கல, அது வதந்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நிக்கில் முருகன் தரப்புக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவருடைய மகள் அந்த செய்தியை வெளியிட சொன்னாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இது மே 18ஆம் தேதியே செய்தியாகவும் வந்துருச்சு. அப்ப அவங்க மகளுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கா, அவங்க மக அவரை மோடியா நடிங்க அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் கொடுத்தாங்களா, இல்ல இவங்களையும் முன்னாடியே இந்த நிக்கில் முருகன் மூலமா இந்த செய்தியை வெளியிட சொல்லி ஆழம் பார்த்தாங்களா அப்படின்னு பல கேள்விகள் அதுல இருக்கு. பட் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் தேடணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வெளிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பேசணும். இப்ப அவர் மறுத்துட்டாரு. அப்படி ஒருவேளை நான் நடிக்கிறதா இருந்தா கூட மோடி அந்த படத்துல வில்லனா காட்டப்பட்டா அந்த கேரக்டர் நான் எடுத்து நடிப்பேங்கிறது தான் அவர் நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லிய செய்தி.
மோடி வில்லனாக காட்டப்பட்டால் தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களும் நடிப்பதற்கு தயாராகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்கும் சரி சமூகத்துக்கும் சரி மோடி என்னென்ன தீங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது சினிமா துறையினரே பலரும் அறியக்கூடிய செய்திதான். இன்னொன்னு, இயல்பாவே நீங்க ஒரு ஸ்கிரிப்டை எழுதக்கூடிய சினிமா வியாபாரம் தெரிந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எந்த ஸ்கிரிப்டை எங்க வித்தா நல்லா ஓடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப விவேக் ஓபராய வச்சு நரேந்திர மோடின்னு நார்த்ல படம் எடுத்தா அதை 4 பேர் கூட கைதட்டி பார்ப்பான். இப்ப இங்க சிவகார்த்திகேயனை வச்சு நரேந்திர மோடி வாழ்கன்னு ஒரு படம் எடுத்தா ஒரு வய பார்ப்பானா? உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் நடிக்க போறாரு நடிக்க மாட்டாரு அது வேற. பட் ஆனா அப்படி ஒரு படம் எடுத்தா இங்க பாக்குறதுக்கு ஆள் இருக்குமா? இங்க அனுமானுக்கு பக்கத்து சீட்ல இடம் கொடுன்னு நார்த்ல சொன்னா பக்கத்து சீட்ல உண்மையிலே இடம் கொடுத்தானுங்க. நம்ம ஊர்ல அழகர் கோயில்ல இப்ப தேட்டர் வச்சா கூட அந்த தேட்டர்ல படம் பாக்குறதுக்கு, அனுமான் படம் பாக்குறதுக்கு குரங்கு கூட டிக்கெட் வாங்காது. அந்த லட்சணத்துலதான் பிஜேபி அவர்களுடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்குன்றப்ப இயல்பாவே அவர்களுக்கு ஆதரவான படங்களை எடுப்பவர்கள் அப்படிங்கிறது குறைவு. ஆனா இந்த முயற்சியை அவர்கள் கைவிட்டுட்டாங்களா? இது நம்மளுக்கான இடம் இல்ல, இங்க இவனுங்க எல்லாம் ரொம்ப போர்க்கொடி தூக்குறானுங்க, இவனுங்க எல்லாரும் எதிரா இருக்கிறானுங்க அப்படின்றதுக்காக பிஜேபி தவிர்த்துருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க பல அட்டெம்ப்ட் எடுத்துட்டு இருக்காங்க, தேசிய அளவிலும் சரி மாநில நம்ம தமிழ்நாட்டு அளவிலும் சரி. சென்சார் போர்டை நியமித்து அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பிளேஸ் பண்றதுல இருந்து, அந்த செலக்ஷன் கமிட்டியில நபர்களை திணிக்கிறதுல தொடங்கி படத்துக்கான ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒர்க்லையும் சரி, பணம் போடுறதுல இருந்து சரி, நபர்களை ப்ரமோட் பண்றதுலையும் சரி, தியேட்டர்களை ரிலீஸ் செய்யறதுலையும் சரி, நடிகர்களுக்கு பின்னாடி பேக்கப்பா இருந்து வேலை பார்ப்பதிலும் சரின்னு பல இடங்கள்ல தங்களுடைய வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைச்சிடாதா, நாம ஏதாவது ஒரு விஷயத்துல உள்ள போயிட மாட்டோமான்னு காத்திருக்கிறாங்க. இப்ப ஜெயிச்சிருக்கிற ஒருத்தன் வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க போனா கூட அதை ஒரு செய்தியா வெளியிடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைகளை பிஜேபி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தான். இந்த நடிகரோட செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறது, அதனால நாளைக்கு இவர் பிஜேபி சப்போர்டர்னு சொல்றது, இந்த மாதிரி வேலைகளை நம்ம எப்படியாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அவங்க அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல துண்டு போட பார்த்தாங்க. அவர் இங்கிட்டும் பேசினாரு அங்கிட்டும் பேசினாரு. அப்புறம் கடைசியா திருவள்ளூருக்கும் காவி போட பாக்குறாங்க, எனக்கும் காவி போட பாக்குறாங்க, லெப்ட்ல இண்டிகேட்டர் போடு ரைட்ல திருப்புன்னு அவர் ஒரு பக்கமா திருப்பி ஓடிட்டாரு. 2014 19 அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன, பிஜேபி மோடி வருவாரான்னு கேட்டப்ப 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னா அந்த ஒருத்தர் தான் பவர்ஃபுல்னு பேசினாரு. இன்னைக்கு அதே ஆன்மீக பயணத்துக்கு போறவர்கிட்ட மைக்க போடும்போது ஒரு புதிய இந்தியா பிறக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன்ட்டு போறாரு. அந்த நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டுல அவங்களுடைய அட்டெம்ப்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி, தமிழ்நாட்டு திரையுலகிலும் சரி, தமிழ் திரையுலகிலும் சரி இந்த வேலைகளை பார்க்கிறாங்க. ஒரு செய்தியோடு இதை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் அறியப்பட்டவர், கலைப்புலி தானு மாதிரின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் கோவை குண்டுவெடிப்பு பத்தி படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டீம் அணுகுறாங்க. கோவை குண்டுவெடிப்பை பத்தி படம் எடுக்கிறவங்க யாரை விமர்சிச்சு படம் எடுக்க போறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் தான் குண்டு வச்சாங்க, அவங்கள நம்ம அப்படி காட்டணும், அப்படி இந்த கிளைமேக்ஸ்ல இப்படி வச்சு இப்படி ஒரு குண்டு வெடிச்சு அது செதறும் போது அதனுடைய அந்த அதுன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் நரேட் பண்ணி, நான் காசெல்லாம் கொடுத்துட்றேன், பேர் மட்டும் உங்க பேரை போட்டுக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க. பணம் தான் இங்க முக்கியம். அந்த படத்தை போட்டா, அந்த பணம் போட்டா விஷுவலா அவங்க காட்டுற விதத்துல விஷுவலா அவங்க எப்படி வேணாலும் மேஜிக் பண்ணிட முடியும் தான். அதை உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தோற்றத்தை கொண்டு காட்டிட முடியும். ஆனா அந்த ப்ரொடியூசர் அப்ப என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இல்ல சரிப்பட்டு வராது, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்படி ஒரு படத்தை, அதுவும் இந்த மாதிரி ஊர் பேர்ல இது ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவா இருக்கிற ஒரு சம்பவத்தை கொண்டு படம் பண்ணா அது நாளைக்கு என்னோட பேனருக்கே கெட்ட பேரா மாறிடும். நாளைக்கு நான் நல்ல விதமா படம் பண்ணணும்னு நினைச்சாலோ, நாளைக்கு எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு நான் ஏதாவது ஒரு வீட்டு விசேஷத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகும்போதோ, இந்த சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கும் போதோ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்னுடைய தொழிலையும் இது ஒரு பெரிய இடைஞ்சலை கொடுத்துரும், நான் பண்ண மாட்டேன்னு மறுத்து இருக்கிறாரு. அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு. பட் நார்த்ல அப்படியே என்டையரா வேற. 2014 பிஜேபி உள்ள வந்ததற்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரியை எப்படியாவது காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிவுட்ல மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்னா கான் அப்படிங்கிற பேரை நம்ம தவிர்க்க முடியாது. அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான்னு கான் கான் கான்ங்கிற பேர் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர்கள். அதற்காக அவர்கள் உழைப்பை செலுத்தி இருக்கிறார்களான்னு கேட்டா மறுப்பே இல்லை, செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது. இதுக்கு பின்னாடி தாவூத்தோட ரோல் இருக்கு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் கான்ஸ்பிரசியாவே பேசுவாங்க.
பண தயாரிப்புகள் இது எல்லாமே கூட அவர் பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் மத்தியில கிரேஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே அமீர் கானுக்கு இருந்தது, ஷாருக் கானுக்கு இருக்குது, சல்மான் கானுக்கு இருக்கு. இன்னமும் அவர்கள் அந்த அங்கீகாரத்தோடு தான் இருக்கிறார்கள். இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை பாலிவுட் சினிமாக்குள் செலுத்துவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த கான் நெட்வொர்க்கை காலி பண்ணணும். அப்ப அவங்களை எங்கெங்கெல்லாம் காலி பண்ணணும்னு யோசிச்சுட்டு அவங்கள காலி பண்றது அவர்களுடைய ரசிகர்களுக்கு தெரியக்கூடாது. ஆனா ரசிகர்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது நம்ம மேல எதிர்ப்பா மாறிடும். இப்ப ராம் மந்திர் மாதிரியான விஷயங்களை பாலிவுட் சினிமா மூலமா எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கொண்டு வந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்னு சின்ன சின்ன இடங்களில் இருந்து வேலைகளை தொடங்குகிறார்கள். அங்க சென்சார் போர்டுல ஆரம்பிக்கிறாங்க அவர்களுடைய பணி நியமனத்துல. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிய வந்து ராஜவர்தன் ராத்தூர் அப்படிங்கிற நபர்கிட்ட இருக்கு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்த சென்சார் போர்டுல வந்து காங்கிரஸ் ஆட்கள் நிரம்பி இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்க்ளூசிவா இருந்தது, சிறுபான்மையினர் தலித்துகள் ரெப்ரசன்டேஷன்லாம் அதுல இருந்தது. இவர் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாளர்களால இந்த டீமை அப்படியே ஃபில் பண்றாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருந்து யார் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்வி சேகர் போயிருக்கிறாரு. எஸ்வி சேகர் அந்த போர்டுல மிக முக்கியமான பொறுப்புக்கு வர்றாரு. அதையொட்டி அதுக்கு அடுத்து அவங்க வழங்கின போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மோடியினுடைய வெற்றிக்காக 2014 வெற்றிக்காக நம்ம இந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது பாட்டு பாடுவாங்க தெரியுமா, அது மாதிரி கேம்பெயின் சாங் ரிலீஸ் பண்ணி கொடுத்த நடிகையை வந்து அங்க ஒரு பொறுப்புல போடுறாங்க. அதனுடைய சேர்மேன் ஒருத்தரை போடுறாங்க. பிஜேபியால் இந்தியா முன்னேற போகிறதுன்னு ஆதரவு பதிவுகள் போட்டுட்டு ஐ எம் அ ப்ரௌட் மோடி சப்போர்ட்டர்னு 2014 பதிவு எழுதக்கூடிய நபரு அவரை வந்து போஸ்டிங்ல போடுறாங்க. RSS இதுங்களாச்சும் பரவாயில்ல, பிஜேபி RSSல இருக்கக்கூடிய ரமேஷ் பண்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபர், RSS கொள்கைவாதி, அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுவார், அவரை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இதெல்லாம் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 2017 ஆரம்பிக்கிறாங்க. விவேக் ஓபராயை நான் குறிப்பிட்டேன், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நரேந்திர மோடி அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் திணிச்ச முகம். 2013 சர்வீஸ் டாக்ஸ் 40 லட்சம் ரூபாய் கட்டலன்னு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நாங்கெல்லாம் வந்து ஓபராய் குடும்பம், நாங்க வந்து டாக்ஸ் கட்டுறதுக்குன்னே பிறந்தவங்க, நாங்க இந்தியாவுக்கு வந்து டாக்ஸ் கட்டுவோம்னு வாய்ச்சவடால் பேசிட்டு இந்த 40 லட்சம் ரூபாயை கட்டாம இருந்து வழக்கை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு மோடி பேர்ல, மோடி கேரக்டர்ல ஒரு படம் பண்ண போறேன்னு. அங்க தொடங்குது வேணா. தொடர்ச்சியாக இன்னைக்கு நீங்க போய் IMDbல வெப்சைட்ல போய் பாருங்க. IMDb வெப்சைட்ல ப்ரொபகண்டா மூவிஸ்ன்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. பிஜேபி சம்பந்தப்பட்டு எத்தனை படங்களை 2014 இருந்து 24 வரைக்கும் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு. இந்த 2019 ஆட்சியிலிருந்து 23 வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 13 படங்கள் அப்பட்டமாக வெறும் பிஜேபியை மட்டும் ப்ரொமோட் பண்றது இல்ல. மன்மோகன் சிங் அவர் எப்ப 2014 ஆட்சி எழுதிட்டாரு, 2019 கொண்டு வந்து கொடுக்குறான் தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறான். இவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவும் திணிச்சு தான் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கும்பலுக்கு தமிழ்நாட்டு திரையுலகம் வந்து டஃபா இருக்கு. இங்க இருக்க சத்யராஜ் முதற்கொண்டு எகிரி எகிரி அடிக்கிறாரு. அப்போ அதை நம்ம சீரியஸா தான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்க சினிமாக்காரர்கள் வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக மட்டுமே இல்லாம அங்க ஒரு ஐடியாலஜிக்கல் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது. அது வர்த்தகம் சம்பந்தப்பட்டதுங்கிறேன், அது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டது. நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணாமலைக்கு ஒரு மாஸ் இருக்கு அப்படின்னா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அல்லது வேறு ஒரு மேடை நிகழ்வில் ஏறி போய் நின்று அண்ணாமலை மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கணும்னு பேசக்கூடிய நடிகர்கள் இங்க இருக்கிறாங்கல்ல. யார்? தம்பிராமையா சொல்றேன். அவரு போய் நின்று மேடையில பேசிட்டு தான் வந்தாரு. நான் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு நிலைமை என்ன, ஆனா அண்ணாமலைங்கிற ஒரு முகம் தங்களுக்கு வேணும், அது இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து தானே எடுத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆன அரசியல் ஓடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அதனுடைய வர்க்க நலனிலிருந்து மட்டும்தான் அந்த உலகம் யோசிக்கும், சினிமா இண்டஸ்ட்ரி யோசிக்கும். தமிழ்நாடு அடிப்படையிலேயே ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறதால இங்க இருக்கக்கூடிய தமிழ் திரை உலகம் அந்த ஃபைட்டை கொடுக்குது, தைரியமா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இன்னொன்னு அவங்க மேல இருக்க கன்சர்ன்லையும் தான் நான் சொல்றேன், அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சு சொல்லல. அவர்களுக்கான சுதந்திரத்தை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது. இந்த சுதந்திரம் கிடைத்தும் அவர்களுக்கு ஃபேவரட்டா இல்லாம நம்ம அரசியல் களத்திற்கு நேர்மையாக நிற்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது. அதற்கான பாதுகாப்பை தமிழ்நாடு உறுதி செய்திருக்கிறது. இந்த சத்யராஜ் கர்நாடகால தண்ணி பிரச்சனையில வந்து இப்படி பேசினவரு, அதனால அவர் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு கர்நாடகா அவருக்கு ஒரு பிரஷர் பண்ணாங்க, என்னைய வச்சு படம் எடுக்காதன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படி ஒரு பிரஷரை தமிழ்நாடு என்னைக்காச்சும் அவருக்கு கொடுக்குமா? வலதுசாரிகளுக்கே அப்படி ஒரு பிரஷரை நம்ம கொடுக்கறது இல்ல. இதுதான், அவ்வளவுதான் ஜனநாயகம்.
நீ உன் கருத்தை பேசுற, நான் என் கருத்தை பேசுறேன், அப்படியே இருந்துக்க. ஆனா உன்னை எங்க மதிக்கணும், உன்னை எங்க கூட வச்சுக்கணும், உனக்கு எங்க செல்வாக்கு கொடுக்கணும், உன்னை எங்க எங்களுக்கானவரா வைக்கிறதா இல்ல எங்களுக்கு சரியானவர் நீ இல்லைன்னு சொல்றதாங்கிற வித்தியாசத்தை தமிழ்நாடு அரசியல் களம் தீர்மானிக்குது. அதனை ஒட்டி தமிழ் திரையுலகமும் பயணிக்குது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நெருக்கடியை தமிழக அரசியல் களம் கொடுப்பதால் சத்யராஜ் இந்த நிலைமைக்கு பேச வேண்டிய சூழல் வருகிறது. சத்யராஜ் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய படைப்பாளிகள் பலரும் கூட அந்த அரசியலை பேச வேண்டிய நெருக்கடிக்கு வருகிறார்கள். நெருக்கடிங்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும்ல. தமிழ்நாட்டுல பேசினா செக்யூர்டு. நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு மோடியை நீங்க விமர்சிக்க முடியும், பிஜேபியினுடைய இந்துத்துவ சனாதன கொள்கைகளை விமர்சிச்சு படம் எடுக்க முடியும், சாதி அடக்குமுறைகளினுடைய கோர முகத்தை நம்ம இங்க இருந்து பேச முடியும். அது இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ்நாடு, தமிழ் மண் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல இருந்து, இந்த அரசியல் வாய்ப்புல இருந்து இந்த படைப்புகளையும் இந்த படைப்பாளர்களையும் வளர்த்து எடுத்துட்டு வர்றோம். இதை பேசுவதற்கான தைரியத்தை இங்கிருந்து தான் கொடுக்குறோம். இல்ல, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இப்போ கேரளா ஸ்டோரி எப்படி எடுத்தாங்களோ, இல்ல இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி எடுத்தாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாடு ஃபைல்ஸ்னு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருது இல்லையா? அதாவது வெறும் அரசியல் ரீதியா மட்டுமே இல்லாம கலை பண்பாட்டு ரீதியாவும் அவங்க இறங்கி வேலை செய்வதற்கு ரெடியா இருக்காங்கல்ல. இருக்காங்க. அதான் இப்ப அவங்க சென்சார் போர்டுக்கும் மேல ஒரு சென்சார் போர்டை தணிக்கையை செய்யக்கூடிய ஒரு திருத்தத்தையே கொண்டு வர்றாங்க. அது என்னன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை படங்களையே திருத்தம் பண்ணிக்கலாம். இனி வரப்போற படத்தெல்லாம் நீங்க தமிழ்நாடு ஃபைல்ஸை பத்தி யோசிக்காதீங்க. பராசக்தியே இனி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க முடியும் அவனால. திருப்பி ஒரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா, இதுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு ஆண்டுகளில் 1990 வந்துச்சு, 70 வந்துச்சு, 60 வந்துச்சுன்னு நீங்க ஒரு படத்தை அவர்களுக்கு எதிரான படமாக கன்சிடர் பண்ணாங்கன்னா அந்த படத்தையே சென்சார் பண்ணி தமிழ்நாட்டில், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட படமாக மாற்ற முடியும். ரத்த கண்ணீரை தடை செய்ய முடியும், பராசக்தியை தடை செய்ய முடியும். அவர்களுக்கு எதிராக பேசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களையும் அவர்களால் தடை செய்ய முடியுங்கிற திருத்தத்தை தான் கொண்டு வர்றான். அப்ப ஆப்வியஸா அவன் கேரளா ஃபைல்ஸ் எடுத்தவங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்து, கேரளா ஸ்டோரி எடுத்தவங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தவங்களுக்கு தமிழ்நாடு ஃபைல்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கவனிப்பா பாருங்களேன். வெற்றிமாறன்ல இருந்து பாரஞ்சித், மாரி செல்வராஜ்னு பல இயக்குனர்கள் அவர் நம்முடைய அரசியலை, நம் மண்ணினுடைய அரசியலை பேசக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் போதே, ஒன்னத்துக்கும் ஆகாத பல வருடங்களாக ஃபீல்ட் அவுட் ஆன பிரவீன் காந்தி மாதிரியான ஆட்களை இன்னைக்கு அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா? அவர் போய் நின்றுகிட்டு வளர்ச்சி, தளர்ச்சி, உலர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காரா இல்லையா? இன்னமும் அவர் பேசுறதையும் வீடியோல யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பாக்குறானுங்களா இல்லையா? அவரையும் ஒரு கருத்தியர் பேர்வழின்னு சொல்லிட்டு போய் பேட்டி எடுக்கிறானுங்களா இல்லையா? இவ்வளவும் இந்த ஊர்ல நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கிறது, அவங்க மூலமா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை எடுத்துட்டு வந்து பேச வைக்கிறதுங்கிறத கூட பிஜேபி விரும்பி கொண்டே இருக்கிறது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். மோகன்ஜி மாதிரியான மோசமான படைப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள், கிராஃப்டாவே சொல்றேன், கருத்து, கதை, விவாதம் அதெல்லாம் கூட நான் அப்புறம் வர்றேன், அரசியலுக்கு கூட நான் அப்புறம் வர்றேன். கிராஃப்டாவே அதெல்லாம் என்ன படம்? ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குமா? ஒரு கேமரா ஆங்கிள் வைக்க தெரியுமா? ஒரு ஸ்டோரி போர்டு வரைய தெரியுமா? ஏதாவது தெரியுமா? பெர்ஃபார்மன்ஸா தான் இதுல நடிக்கிறவனுக்கு வருதா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் மட்டும் 3 படம் எடுத்துட்டாரு. ஒரு படம் நல்ல ஹிட்னு வேற அவரே சொல்லிக்கிட்டாரு. அடுத்த 2 படத்தை எடுத்தாரு. ஒன்னு கலைஞர் டிவியே வாங்கி விற்கிறதுக்கு வந்தாங்க. இவ்வளவும் பண்ற ஒரு பெரிய புகழ் இருக்குல்ல, ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அவருக்கு எங்க இருந்து கிடைக்குது? அப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளுக்கு பாசிட்டிவா பேசக்கூடிய பல விஷயங்கள் இருந்தா கூட அதுலயும் செல்லரிக்கிற மாதிரி அரிச்சு அதை எப்படியாவது காலி பண்ணிட முடியாதான்னு வெறியோட வேட்கையோட தீயக்கூடிய ஆட்கள். நல்ல கிராஃப்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, கர்மம், அதை பார்த்து தொலைஞ்சிடலாம். அப்படியும் இல்லை அந்த படம் பூரா. அதை பார்க்க கூட முடியல, அரை மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது. ஆனாலும் தொடர்ச்சியா மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் படம் பண்றான்னா, வலதுசாரிகள் எங்கெங்கெல்லாம் பணங்களை வச்சுக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவான படங்கள், படைப்பாளிகளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பொலிட்டிக்கலான வெஞ்சன்ஸோட வேலை பார்க்கறான். குப்பை படமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆளுங்க எடுக்கிற படம் வந்தாகணும், அதை நம்ம ஒளிபரப்புறதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம சோட போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அக்ரெசிவா, அவ்வளவு நுணுக்கமா வேலை பார்த்துட்டே இருக்கிறான். நல்ல படைப்பாளி மட்டும் கிடைச்சிட்டான்னா அவனுங்களை பிடிக்கவே முடியாது. அப்படி யாரும் போக மாட்டான். ஏன்னா நல்ல படைப்புகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நோக்கி படிக்க ஆரம்பிப்பான், 4 புத்தகத்தை வாசிப்பான், 4 செய்திகளை படிப்பான். ஒரு ஸ்டோரியவே ஸ்ட்ராங்கா எழுதணும்னா வெறும் தினத்தந்தியை மட்டும் படிக்க கூடாது, லைப்ரரி போகணும், லைப்ரரியில ஒரு 4 புத்தகத்தை படிக்கணும், இல்ல அந்த சம்பவங்களோடு தொடர்புடைய நபர்களை சந்திக்கணும், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பேட்டிகளை கூர்ந்து கவனிக்கணும். இப்படி ஏதாவது ஒண்ணு தேடணும்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டா எழுதணும்னா. அப்படி தேடி போகும்போது அறிவு வந்துடும். தேடாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தினத்தந்தியில பார்த்தேன், அதை வச்சு படம் எடுத்தேன் அப்படின்னா ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் 2.5 மணி நேரத்துக்கு. அதுல ஸ்கிரீன் பிளேயும் வராது, வசனமும் இருக்காது, நடிக்கிறதுக்கு கூட ஆள் வர மாட்டான். இருந்த ஒருத்தரை மட்டும் போட்டுக்கிட்டு பேட்ச் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த சூழல்ல தான் இருக்கு. இதுல அதாவது தமிழ் திரையுலகில நீங்க சொன்னது மாதிரி சத்யராஜ் போன்ற நபர்களையே தன்மையப்படுத்துறதுக்கு
இதுவே ஒரு காரணமா எடுத்துக்க முடியும். அப்படி பல இடங்கள்ல எதிராளிகளை கூட தன்மையப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சித்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப கூட நம்ம அரசியல் ரீதியா பேசணும்னா கூட திமுக தங்கள் பக்கம் வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாஜக எடுத்துக்கொண்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்கிறோம். தூது விட்டு திமுகவுக்கு அப்படின்னு. அப்போ இங்க திராவிட இயக்கங்களை பேசக்கூடிய நபர்கள் வந்து மற்ற ஆட்களை, இல்ல எதிர்கட்சிகள் பேசக்கூடிய ஆட்களை வந்து எந்த அளவுக்கு அவங்கள புரிந்து கொள்ள வச்சிருக்காங்க, அல்லது வந்து அவங்க அந்த பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிய எந்த விதத்திலையும் முழுக்க கரப்டடா மாத்தாம, முழுக்க சங்கிட்டோனா மாத்த விடாம செய்து கொண்டே இருப்பதற்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. இப்ப நான் குறிப்பிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காருல்ல, அவரெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையிலிருந்து வந்த நபரா தான் இருக்கிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில அவங்க எல்லாம் கூட பிரதான ரோல் பண்றாங்க. அதை விட பிரபலமாக இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. விஜய் சேதுபதி மாதிரியான நபர்கள் சினிமா துறையில் முன்னேறுகிறார்கள். அவங்க எல்லாம் வந்து பிசிறு தட்டினா கூட சாதிக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் அல்ல, மதத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் அல்லன்னு சினிமா தன்னுடைய இயங்கியிலே புதுசு புதுசா உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியம். யாரை பிரதானப்படுத்துவது, யாரை வளர்த்து எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற பல நேரங்கள்ல தன்னை பேக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அது அது எனக்கு பெரிய அளவுக்கு விமர்சனமா அது கிடையாது. பராசக்தியில தொடங்கி பல படைப்புகள் எம்ஜிஆரை உருவாக்கியதுல வரைக்க, கலைஞருடைய வசனங்கள் படங்கள்ல செதுக்கப்பட்டது வரைக்க, இன்னமும் கூட நீங்க ஒரு ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபரை வந்து பராசக்தி மாதிரி ஒரு படத்துக்கு வசனம் எழுதவே முடியாதுங்கன்னு கலைஞர் குறித்து பெருமையா பேசக்கூடிய இடத்துலதான் இன்னமும் அதனுடைய தரம் இருக்கு. அப்ப குவாலிட்டியை வந்து திராவிட இயக்கங்கள் பெஞ்ச்மார்க்கா வச்சுட்டாங்க. இப்ப எம்.ஆர். ராதா மாதிரி ஒரு ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு படம் வந்து சட்டை இருக்குன்னு நீங்க வந்து எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தோட ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கணும். நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய சந்தானம், யோகி பாபு வரைக்க ஒருத்தரை கலாய்க்கிறது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எடுத்துட்டு வந்தது எம்.ஆர். ராதாங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து வந்ததுதான். அவங்க தங்களுடைய விஷயங்களை ரொம்ப ஷார்ப்பா இந்த இண்டஸ்ட்ரியில அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் செய்த பங்களிப்பு மறைய விடாம பதிய வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஆப்பு சொருகி இருக்குல்ல, அதை வந்து நகட்ட முடியல. இப்ப இந்த ஆப் நல்லா இறங்கி இருக்கு, அது பிசினஸா நல்லா இருக்குன்ன உடனே எல்லா ஐடியாலஜியை சார்ந்தவர்களும் இந்த ஐடியாலஜியை பிடிச்சா நல்ல அங்கீகாரம் கிடைக்குதுன்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் நல்ல விஷயம் தான். இந்த ஊர்ல இதுதான் ஓடுது, இந்த ஊர்ல இதுதான் ஆப் நல்லா சுருகி இறங்கி இருக்கு, இதை விட்டுட்டு நம்ம புடுங்கணும்னு நினைச்சோம்னா அது நம்மளை குத்திக்கிறோம். இல்ல நம்ம பக்கத்துல போய் வேற ஒரு இடத்துல அடிக்கலாம்னு போனா அடிக்கவும் முடியாது. ஏன்னா அதை ரசிக்கல நாங்க. அந்த தமிழ்நாடு யாரை அங்கீகரிச்சிருக்குன்றத பாக்குறோம். அதன் அடிப்படையில் புதிதாக வரக்கூடிய திரைப்பிரபலங்கள் இந்த ரூட் தான் கரெக்ட், இந்த எம்ஜிஆர் பேசுனதுதான் கரெக்ட், எம்.ஆர். ராதா பேசுனதுதான் கரெக்ட், கலைஞருடைய பராசக்தி வசனம் தான் கரெக்ட் அப்படின்னு அங்கே வெற்றி முகத்தை நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போகுது. தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் தமிழ்நாட்டு மக்களும் பக்குவப்பட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நெருக்கடி அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இது ஆரம்பத்துல இருந்தே இது ஆர்கானிக்காவே நல்லாதான் வளர்ந்துருக்கு. போதாமைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அது வந்து அது எல்லா விஷயங்கள்லையும் சொல்ல வேண்டிய போதாமை தான். இன்னும் நீங்க பெட்டரா செஞ்சிருக்கலாம், இன்னும் காசு போட்டு நீங்க பெரியாரை பத்தி படம் எடுக்கலாம், இன்னும் காசு போட்டு நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி படம் எடுக்கலாம், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி இதெல்லாம் வந்து போதாமை பண்ணலாமே அப்படின்ற சஜஷன்ஸை சொல்லலாம். பட் அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிடவே முடியாது. நடந்ததாலதான் வெற்றிமாறனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. வெற்றிமாறனை வைத்து படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வர்த்தகம் ரீதியா, பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னாலும் கூட அந்த பொலிட்டிக்கல் ஐடியாவை பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அதை வந்து இது பாலுமகேந்திரால இருந்து பல விஷயங்கள் நம்மளுக்கு டச் பண்ணி கொடுத்துருக்கு. அப்ப அதெல்லாம் தான் நம்மளை வளர்த்து எடுத்துட்டு வருது. ஏன் பாரதி ராஜா பலரும் கூட இந்த ரூட்ல நம்மளுக்கான பங்களிப்புகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நன்றி தோழர், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.